அணுவில் அணுவினை ஆதிபிரானை அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவினை அணுகமல்லார்க்கு அணுவில் அணுவினை அணுகலுமாமே. இது ஸ்தோத்திர நூலாகிய திருமுறையிலே உள்ள 10ஆம் திருமுறையாகிய திருமந்திரத்தில் உள்ள ஒரு பாடல். கடவுளை அணுக வேண்டும் என்றால் முதலிலே நாம் தெரிய வேண்டியது என்னவென்றால், இறைவன் எங்கே இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்பதுதான். அதாவது சாதாரணமாக கூறினால், நாமே ஒரு முக்கியமான ஒரு நபரை, அதாவது விஐபி என்று கூறுவோமே, அவரை காண வேண்டும் என்றால் முதலிலே அவரை பற்றி, அவர் எப்படிப்பட்டவர், எங்கிருக்கின்றார் என்பதனை பற்றி எல்லாம் நாம் அறிந்து விட்டுத்தான் அவரிடம் நாங்கள் காண செல்வோம், அவரை அணுகுவோம். அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மையும் இந்த உலகத்தையும், அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்த இறைவனை நாம் மனதால் அவரை அணுக வேண்டும் என்றால், நாம் அந்த கடவுள் இறைவன் எப்படி இருப்பார், அவரை எப்படி அணுகலாம் என்று முயற்சியை நாம் முதலில் மேற்கொண்டால்தான் இறைவனுடைய அருளை நோக்கி நாம் அவரை சென்றடையலாம். அந்த வகையிலே இந்த திருமந்திரத்திலே திருமூலர் இதைத்தான் நமக்கு நன்றாக தனது அனுபவத்தினால் அருள் இருக்கின்றார். இந்த பாடலிலே பல முறை அணு 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 என்று கூறியிருக்கின்றார். எனவே இந்த பாடலின் கருத்தை ஆராய முதல் இந்த அணுவை பற்றி, அணு என்றால் என்ன என்பதை பார்த்து விடுவோம். அதாவது அணு என்பது மிகவும் பிரிக்க முடியாத மிக சிறிய பொருள்தான் அணு. இதனை கூறிய விஞ்ஞானிகள் 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த அணுவை பற்றி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அணு என்று இந்த திருமந்திரத்திலே திருமூலர் பாடி இருப்பது 5ஆம் நூற்றாண்டில். எனவே இன்றைய விஞ்ஞானிகள் கூறிய அணுவை பற்றிய இந்த ஆராய்ச்சியை முடித்து கூறிய அந்த முடிவை அந்த இறைவனுடைய அருள் பெற்ற திருமூல நாயனார் 5ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு கூறியிருக்கின்றார் என்றால், இந்த எங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமாகிய இந்த இந்து சமயத்தினுடைய தொன்மையை பற்றியும் அதனுடைய மகிமையை பற்றியும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். எனவே அதற்கு முதல் இந்த அணு என்றால் என்ன என்பதை சற்று பார்த்து விடுவோம். விஞ்ஞானிகள் கூறிய முடிவு, அதாவது ஒரு அணு என்பது மிகவும் சிறிய 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 பொருள். அந்த அணுவிலே நியூட்ரன், புரோட்டான், எலக்ட்ரான் என்று 3 கூறுகளை உடையது. அணுவின் மையத்திலே மிகவும் சிறிய பொருள் அணுக்கரு. இந்த அணுக்கருவை சுற்றி இந்த நியூட்ரன், புரோட்டான், எலக்ட்ரான் என்பன சுற்றி கொண்டிருக்கின்றன. இதை சாதாரண நுணுக்கு கண்ணாடி, அதாவது சாதாரணமான மைக்ரோஸ்கோப்பின் மூலம் கூட அதை காண முடியாது. அதற்கென்று விசேஷமாக அமைக்கப்பட்ட மைக்ரோஸ்கோப்பின் மூலம்தான் அந்த விஞ்ஞானிகள் ஆராய்ந்திருக்கின்றார்கள் 19ஆம் நூற்றாண்டில். அதனுடைய அளவையும் அவர்கள் அளவிட முடியாது, ஆனால் அதை கணிப்பின் மூலம்தான் அதை அளந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பொருள்களும், மரம், செடி, கொடி மற்றும் அனைத்து பொருட்களும், நாம் மனிதர்கள் உட்பட எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு பொருட்களும், ஒவ்வொரு உயிர்களும் அவற்றுள் இருக்கின்ற அணுக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றுடைய தன்மைகள், அளவு என்பன மாறுபட்டு காணப்படும். இதுவே இந்த அணு பற்றி இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ந்து எமக்கு கூறிய முடிவாகும். ஆனால் 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருமூலர் அவர்கள் இந்த அணு எப்படிப்பட்டது என்பதை அவர் இயற்றிய அந்த திருமந்திரம் நூலாகிய 10ஆம் திருமுறையாக உள்ள ஸ்தோத்திர நூலில் உள்ளதை சற்று இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். அதாவது முதலாவது வரியே அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அதாவது நாம் சாதாரண கண்களால், ஏன் சாதாரண மைக்ரோஸ்கோப்பினால் கூட பார்க்க முடியாத மிக மிக சிறிய அணுவுக்குள், அதன் கருவுக்குள் இருப்பவர்தான் இறைவன். அந்த இறைவனை காண்பதென்றால், அதாவது அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அதாவது மிக மிக அந்த கண்ணாலும் பார்க்க முடியாத அந்த மிக சிறிய அந்த அணுவை 1000 கூறிட்டு, அதை 1000 கூறுகளாக பிரித்தால் எவ்வாறு இருக்குமோ அவ்வளவு மிகவும் நுணுக்கமாக நுண்ணிய பொருளாக இருக்கும் இறைவன்.
அணுவில் அணுவினை அணுக வல்லார்க்கு, அதாவது அதாவது இவ்வாறு அணுவிற்குள்ளே மிக மிக சிறிய அணுவாக இருக்கின்ற இறைவனை அணுக வல்லவர்கள் அவர்களால் தான் அணுவில் அணுவினை அணுகலும் ஆமே என்கின்றார். அதாவது அப்படிப்பட்ட மிக சிறிய அணுவை அணுக முடியும் என்கின்றார். அதாவது நாம் இறைவனை கண்ணால் காண முடியாது, ஆனால் உணரத்தான் முடியும். அதாவது உதாரணமாக கூறினால், நமக்கு பசி வந்தால் நம் பசியை நம் கண்களால் காண முடியாது, நமக்கு பசிக்கின்றது என்பதை உணரத்தான் முடியும். எனவேதான் இதே போலத்தான் திருமூலரும் கூறுகின்றார், மிக மிக சிறிய பிரிக்க முடியாத அணுவுக்குள் இருக்கின்ற இறைவனையும் நம்மால் காண முடியாது, உணரத்தான் முடியும் என்கின்றார். ஒருபோதும் விஞ்ஞானிகளால் இறைவனை காண முடியாது, ஆனால் இறைவன் படைத்த பொருட்களை ஆராய மட்டும்தான் அவர்களால் முடியும். இதனை 8ஆம் திருமுறையிலே திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் கூட நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க என்கின்றார். அதாவது மிக மிக நுண்ணிய நுட்பமாக எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கின்ற இறைவனை கல்வி அறிவால் நம்மால் காண முடியாது. அப்படி என்றால் நாம் இறைவனை காணவே முடியாதா என்றால் அதற்கு விடை ஆம் என்பதுதான். இப்பொழுது ஆம் என்று கூறினால் எப்படி இறைவனை காண முடியும் என்று கேட்கிறீர்களா? அதாவது நாம் இறைவனை எப்படி பார்க்க முடியும் என்றால் நமது உணர்வுகளால் தான் பார்க்க முடியும். அந்த உணர்வுகளால் நாம் பார்ப்பதற்கு முதலிலே எமது கடினமான கரடு முரடான உங்களுடைய மனதை மென்மையாக மாற்றினால் மட்டும்தான் நாம் இறைவனை நம் உணர்வுகளால் காண முடியும். நமது மனம் ஆசைகள், கோப உணர்வுகள், நவீன கால ஆடம்பர வாழ்க்கையில் மயங்கி, அதாவது மாய வலையில் சிக்கி, நிரந்தரம் இல்லாத செல்வங்கள், பதவிகள், நிரந்தரமற்ற பொருட்களிலே நாங்கள் மயங்கி மயக்கம் கலந்து நான் தான் பெரியவன் என்ற ஆணவத்தினால் கட்டுப்பட்டு நமது மனம் இறுக்கமாக ஒரு கல்லாக இருக்கின்றது. அந்த கல் மனதை நாம் மென்மையாக்கி, அதாவது நமது மனதை மென்மையாக்க நமது மனதிலே இருக்கின்ற ஆசை, கோபம், மயக்கம், ஆணவம் என்பவற்றை அகற்றி நமது மனதை அன்பு, கருணை, தயவு, ஜீவகாரண்யம் போன்ற நற்பண்புகளால் நிரப்பும் பொழுது நமது மனது மென்மையாகி லேசாக ஒரு இறைத்தன்மையோடு காணப்படும். இத்தகைய மனது உள்ளவர்கள் எவராக இருந்தாலும் இறைவனை தமது உணர்வுகளால் காண முடியும் என்கின்றார் திருமூலர். இவ்வாறு இறைவனை தங்கள் உணர்வால் இறைவனை கண்டவர்களே நாயன்மார்கள் மற்றும் நீத்தார்கள் போன்ற முனிவர்கள் ஆவார்கள். எனவே சாதாரண கோயில்களில் நாம் காணுகின்ற திருவுருவங்கள் மட்டும் இறைவன் அல்ல, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருப்பவனும் இறைவன்தான். அதாவது அப்பாலுக்கு அப்பாலாய் என்றால் இந்த அண்ட சராசரங்களை கடந்து நமது கற்பனைக்கும் எட்டாமல் விசாலமாக உலகெங்குமே, அதாவது இந்த பிரபஞ்சம் எங்குமே பறந்து இருப்பவனும் இறைவன்தான். அணுவுக்குள் அணுவாக மிகவும் நுண்ணிய பொருளாக இருப்பவனும் அந்த இறைவனே. எனவே சகல பொருட்களிலும் உயிர்களிலும் இறைவன் தான் இருக்கின்றார் என்பதனை உணர்ந்து, உருவ வழிபாடு மட்டும் வழிபாடு இல்லை என்பதையும் உணர்ந்து, நாம் எல்லோர் மீதும் அன்பு, நன்றி, கருணை, தயவு என்பவற்றை காட்டி, ஒரு கண்ணதாசன் தனது பாடல் வரிகளிலே கூறியிருக்கின்றார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று கூறியிருக்கின்றார். எனவே நாமும் அன்பு, நன்றி, கருணை கொண்ட மனித வடிவிலே வாழுகின்ற தெய்வங்களாக எமது மனதிலே இறைவனை சுமந்து மற்றவர்களுக்கும் நல்லதே செய்து நமக்கும் நல்லதே செய்து உலகிலே சுபீட்சமாக சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு வாழ்வோம். அன்பே சிவம்.